இப்போ என்ன பண்ண போறீங்க? டெண்டர் கோகனட் புட்டிங் சூப்பர் டிஷ். அது சூப்பர் டிஷ். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டெசர்ட் அது. ஓகே, இப்போ இளநீர்னா இளநீர் தண்ணி மட்டும் யூஸ் பண்றாங்களா, வேற என்ன யூஸ் பண்றாங்க இதுல? இது வந்துட்டு இளநீர் வழுக்க, இளநீர் தண்ணி மொத்தம் எடுத்துட்டு இந்த ரெசிபி நம்ம பண்றோம் நம்ம இது. ஓகே, அது போக இதுக்கு என்ன தேவை? இளநீரும் வழுக்கையும் தவிர? இளநீரும் வழுக்கையும் தவிர 15 கிராம் வந்து கடல் பாசி, 250 கிராம் மில்க் மேடு, 200 ml பால், 200 ml தேங்காய் தண்ணி இருக்குங்க. அப்புறம் வந்து இந்த தேங்காய் வழுக்க இருக்கு இல்லைங்களா, மலாய் அப்படின்னு சொல்லுவாங்க, தேங்காய் வழுக்க, அது வந்துட்டு ஒரு 200 கிராம் நம்ம எடுத்து வச்சிருக்கோம். இந்த பாத்திரம் வந்துட்டு சூடாகுது. இந்த இளநீரை வந்துட்டு இளநீர் தண்ணி, ஓகே, இளநீர் தண்ணியை நான் வந்துட்டு ஒரு 1/4 லிட்டர் இல்லையா? ஆமாம். இது நல்லா அந்த வாமான உடனே கொதிச்ச உடனே நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஊற வச்ச அகர இதில் போடுறேன் நான். சரிங்களா? இந்த கடல் பாசியை போட்டு கரைக்கிறேன். இதில் இளநீரில் நல்ல அகர கரைஞ்சிருச்சு. ஸோ இதை நான் ஆஃப் பண்ணிடுறேன். சரிங்களா? இதை நம்ம வந்துட்டு என்ன இருந்தாலும் கரைஞ்சாலும் நல்லா வடிகட்டுறது நல்லது, இல்லைன்னா திப்பி வந்து பல்லில் மாட்டோம். அதனால வந்து நம்ம வந்து வடிகட்டுறோம். சரிங்களா? வடிகட்டி வச்சிருக்கோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இப்போ வந்துட்டு இந்த மில்க் மேடை வந்துட்டு இந்த கண்டன்ஸ் மில்க் இருக்கு இல்லைங்களா, இதை போட்டு இதை நம்ம வந்துட்டு வேர் மிக்சிங். ஓகே, ஸோ இது கரைஞ்சிச்சு இது. ஸோ இப்போ வந்துட்டு இந்த பால் வந்துட்டு இது காய்ச்சின பால், காய்ச்சி ஆறின பால், இது காய்ச்சி ஆறின பால் இது. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த வழுக்கையை போடக்கூடாது, ஏன்னா அந்த கொதிச்சு இந்த ஒரு புளிச்ச வாழை அடிக்கும். ஓகே, ரொம்ப சூடில் போடக்கூடாது. ஸோ லேசான சூடு இருக்கும்போது இதை வந்து நம்ம வந்து இதில் மிக்ஸ் பண்ணுறோம் நம்ம. சரிங்களா? ஸோ இதை வந்து இப்போ நம்ம இந்த மிக்சரை வந்து இதில் போடுறோம் நம்ம. இப்போ இதோட என்ன சேர்க்க போகிறோம்? இந்த சாப் பண்ண வழுக்க. ஓகே, ரஃபாக சாப் பண்ண வழுக்க இது வந்துட்டு ரஃபா இது இதோட மிக்ஸ் பண்ணிட போறீங்க. ஆமா, இதை வந்து இதோட மிக்ஸ் பண்ண போறேன் நான். இதுல மிக்ஸ் பண்றோம். இந்த கண்டன்ஸ் மில்கோட சுகர் தான் இருக்கு இதுல, வேற எந்த சர்க்கரையுமே ஆட் பண்ணல நம்ம. சரிங்களா? இதை எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு மோல்ட்ல வேர் போரிங் இட் லைக். ஸோ இது ரெடியா இருக்கு இல்லைங்களா? இதை வந்து நம்ம அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம். 1 hour ஃப்ரீசர்ல வச்சு எடுத்துருக்கோம். நல்ல ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பார்க்கலாமா? கண்டிப்பா. அதுதான் பண்ணிருக்கோம் நம்ம. ஓகே, வாவ், டெண்டர் கோகனட் புட்டிங் ரெடியா இருக்கு. டேஸ்ட் பார்க்குறேன். வாவ், அப்படியே நழுக்கிக்கிட்டு போகுது அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி உள்ள போகுது. இளநீரினுடைய அந்த டேஸ்ட் அது இருக்கு, அந்த சுவை இருக்கு, தித்திப்பு அளவா இருக்கு. மொத்தத்தில் இந்த டெண்டர் கோகனட் புட்டிங் பிரமாதம்.